இப்போ இன்னும் ஒரு அரசியல் ரீதியான கைது இன்னைக்கு பதிவாகியிருக்கு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனோட பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மத்திய குற்ற விசாரணை பிரிவால் இந்த கைது நடந்திருக்கு. சாகர காரியவசம் சில நாட்களுக்கு முதல்ல நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லியிருந்தவர். ஐஜிபி போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய கொலை செய்யப்படலாம் என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இது மறைமுகமான ஒரு கொலை மிரட்டல் என்ற மாதிரி அமைச்சர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு மத்திய குற்ற விசாரணை பிரிவு சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பிச்சிருந்தது. கடுவல நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுது. சாகர காரியவசம் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லி இருக்கிறார் சொல்லி. அதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக தொடர்ச்சியான மேலதிகமான விசாரணைகளை நடத்துறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருந்தது. இப்போ போலீஸ் விசாரணை நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு இன்னைக்கு மத்திய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு விசாரணைக்கு வர சொல்லி கூப்பிடப்பட்டிருந்தது. போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த தகவலை உறுதி செய்திருந்தார். 10 மணிக்கு அவர் விசாரணைக்கு வர சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி. சாகர காரியவசம் அந்த இடத்துக்கு போயிருந்தவர். அதுக்கு பிறகுதான் இந்த கைது நடந்திருக்கு. அந்த இடத்துக்கு போன சந்தர்ப்பத்தில் சாகர காரியவசம் சொல்லியிருந்தார், எதுக்குன்னு சொல்லியே தெரியாம தான் நான் இந்த விசாரணைக்கு வந்திருக்கிறேன், என்ன விசாரணைக்கு வர சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது, ஆனால் அதுக்கான காரணம் எதுவுமே எனக்கு தெரியாது என்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார். சோஷியல் மீடியாவில் தான் ஒரு சில விஷயங்களை பார்த்தேன் என்ற மாதிரி சொல்லியிருந்தார். எதையும் தெரியாமல் நான் வந்திருக்கிறேன். நான் சொன்னது போலீஸ் அரசியல் ரீதியில் செயற்படக்கூடாது, சிறைச்சாலைகளுக்குள்ள நெருக்கடிகள் இருக்குன்னு சொல்லி சிறைச்சாலைகளுக்குள்ள இருக்கிற நெருக்கடி சம்பந்தமாகவும் போலீஸ் சுயாதீனமாக செயற்படணும் என்றதை பற்றியும் தான் நான் கருத்து சொல்லியிருந்தேனே தவிர வேற எந்த விதமான கருத்தையும் நான் சொல்லவே இல்லை என்ற மாதிரி சாகர காரியவசம் உள்ள போறதுக்கு முதல்ல ஊடகங்களை பார்த்து ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். அவருடைய பரிவாரங்களோட சேர்த்து அவருடைய ஆதரவாளர்கள் உதயகம்மன் பிள்ளை அந்த இடத்துக்கு போயிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. உதயகம்மன் பிள்ளை அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தார், ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் சாகர காரியவசத்துக்கு பின்னால் இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்ற மாதிரி உதயகம்மன் பிள்ளை ஒரு கருத்து சொல்லி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. அவர் சாகர காரியவசம் விசாரணைக்கு வருவாரா இல்லையா என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் முதுகெலும்போட இந்த விசாரணைக்கு நான் வந்திருக்கிறேன், கூப்பிட்ட உடனேயே முதல் சந்தர்ப்பத்திலேயே நான் முன்னிலையாகி இருக்கிறேன், ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லியும் சாகர காரியவசம் உள்ள போறதுக்கு முதல்ல ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அந்த பின்புலத்தில் தான் இந்த கைது நடந்திருக்கு. இப்போ கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார். சில நேரத்தில் நீதிமன்றத்தால் நிபந்தனைகளின் அடிப்படையில் பணம் கொடுக்கப்படலாம், இல்லாட்டி விளக்கமறியலில் வைக்கப்படலாம். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற அரசியல்வாதிகளினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருக்கு. ஒரு விளக்கமறியலில் வைக்கப்படுவாரா இல்லாட்டி பணம் கொடுக்கப்படுமா என்னன்றது இன்னைக்கு தெரிய வரும். அடுத்தடுத்த வீடியோக்களில் அது சம்பந்தமாகவும் நாங்கள் பார்க்கலாம். இந்நேரம் சிறைச்சாலை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சாகர காரியவசமும் சொல்கிற மாதிரி சிறைச்சாலைக்குள்ள நெருக்கடி இருக்குது, அதை பற்றி கதைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்தோம், எங்களோட வாயை மூட்டுறதுக்கு அரசாங்கம் முயற்சி எடுக்குதுன்னு சொல்லியிருந்தார். சிறைச்சாலைகளுக்குள்ள இருக்கிற நெருக்கடியை தீர்க்கிறதுக்கு அரசாங்கம் எடுத்திருக்கிறதா சொல்லப்பட்ட ஒரு முயற்சி இன்றைக்கு சிங்கள ஊடகங்களில் பேசப்படுறதை பார்க்க முடியுது. ஓய்வு பெற்றிருக்கிற 1000 இராணுவ உறுப்பினர்கள், அண்மை காலத்தில் ஓய்வு பெற்றுட்டு இருக்கிற 1000 இராணுவ உறுப்பினர்களை கடமையில் ஈடுபடுத்துறதுக்கு, சிறைச்சாலையினுடைய பாதுகாப்புக்கு கடமையில் ஈடுபடுத்துறதுக்கு அரசாங்கம் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்ற மாதிரி ஒரு செய்தி பேசப்பட்டது. அரசாங்க தரப்பில் இருந்து இதுவரைக்கும் இந்த மாதிரியான தகவல் உறுதி செய்யப்பட்ட மாதிரி இல்லை. இப்போ சில நாட்களுக்கு முதல்ல ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, அமைச்சர் நலிந்த ஜெயதீச சொல்லி சிறை அதிகாரிகள், போலீஸ் மாதிபர் எல்லாரும் கலந்து கொண்டு ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டு பொறுப்பு என்ற அடிப்படையில் பாதுகாப்பு தரப்பு ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருந்தது. உத்தியோகபூர்வமான தீர்மானம் அதுன்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இன்றைக்கு ஒரு சில ஊடக செய்திகள் குறிப்பிடுதுன்னு சொன்னா அதுக்கு மேலதிகமா 1000 இராணுவ உறுப்பினர்களை, அண்மைய சில நாட்களுக்கு முதல்ல ஓய்வு பெற்றிருக்கிறவர்களை பாதுகாப்புக்கு ஈடுபடுத்துறதுக்கு அரசாங்கம் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கு சொல்லி. இதில் 1000 பேருன்னு சொன்னா எத்தனை பேர் தங்களோட உயிரை பணயம் வச்சு, இப்போ நடக்கிற சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் உயிரை பணயம் வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இது இருக்க போகுது. ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கிறவர்கள் அந்த மாதிரி முன் வருவாங்களா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இராணுவத்திலிருந்து தப்பியோடி தலைமறைவா பயிற்சி பெற்றுக்கொண்டு வெளியேறின பலர் தான் போதைப்பொருள் கடத்தல் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு உள்ள வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இராணுவத்துக்கு இராணுவமே பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையாக கூட இது சில நேரங்களில் இருக்க முடியும். இந்த நடைமுறை சாத்தியமாகுமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரம் சிறைச்சாலைகள் திணைக்களம் இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக ஒரு அறிக்கை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஊடகங்களுக்கு சில மேலதிகமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீர்கொழும்பு சம்பவத்தில் மட்டும் சிறைச்சாலைக்கு ஏற்பட்டிருக்கிற நட்டம் 100 மில்லியன் ரூபாவாம். 10 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கு அங்கே இருக்கிற சொத்துக்களுக்குன்னு சொல்லி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. 32 மரணங்கள் பதிவாகி இருந்தது, 100 பேர் வரைக்கும் காயமடைஞ்சிருந்தாங்க. இந்த சம்பவங்களில் 10 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறதா இதுவரைக்கும் மதிப்பிடப்பட்டிருக்கு. இது சில நேரங்களில் கூட முடியும். இந்த சம்பவம் சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது. ஒட்டுமொத்தமாக நாட்டில் இருக்கிற எல்லா சிறைச்சாலைகளினுடைய பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டிருக்கு.
33 சிறைச்சாலைகளினுடைய பாதுகாப்பும் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது தான் அரசாங்கம் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இந்த நேரத்தில் வந்து பிரதி அமைச்சர் ருவான் செனரத் ஒரு கருத்தை வந்து இந்த சம்பவங்கள் சம்பந்தமான ஒரு கருத்தை நேற்று சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக நாமல் ராஜபக்சவுக்கு சிறைச்சாலைக்குள்ள அதிகமான செல்வாக்கு இருக்கு, நாமலுக்கு ஆதரவு இருக்கு சிறைக்குள்ள என்ற மாதிரி ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ஒரு கருத்து சொல்லியிருந்தவர் விமர்சிக்கப்பட்ட ஒரு கருத்தா அது இருந்தது. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் வந்து சிறையை யாரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது என்றதை பற்றின ஒரு மோதலாகவும் இது இருக்க முடியும் என்ற மாதிரி பிரதி அமைச்சர் ருவான் செனரத் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. நாமல் சம்பந்தமா ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சொன்ன அந்த கருத்தை நினைவுபடுத்தி தான் பிரதி அமைச்சர் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். மறைமுகமான ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டை தான் இது வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நாமல் ராஜபக்ச வந்து இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருந்தார். இதுக்கு முதல்ல ஒரு வீடியோலையும் நாங்கள் பார்த்துருந்தோம். சிறைச்சாலைக்குள்ள இந்த மாதிரியான நெருக்கடிகள் கூடிக்கொண்டிருக்கு. ஆனால் சிறைக்குள்ள அடைக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கு. மலேசியாவில் கைது செய்யப்பட்ட சைமா சொல்லப்படுற ஒருத்தர், கஞ்சிபான் இம்ரானுடைய வலதுகை உதவியாளர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற சைமா மலேசியாவில் கைது செய்யப்பட்டதை பற்றின செய்திகள் உறுதி செய்யப்பட்டிருந்தது. சைமாவோட சேர்த்து இன்னும் 2 பேர், மொத்தம் 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தவங்க. கஞ்சிபான் இம்ரானை கைது செய்யறதுக்கு எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட முயற்சி வந்து கடைசி நேரத்தில் பிழைச்சி போனது என்ற மாதிரியும் செய்திகள் வெளிவந்திருந்தது. இது இதுவரைக்கும் உறுதி செய்யப்படல. ஒரு சில ஊடகங்களில் மேலோட்டமாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. இந்த மாதிரி கைது செய்யப்பட்ட சைமா உட்பட அந்த 3 பேரும் இந்த இரவு இலங்கைக்கு கூட்டி வரப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. எஸ்எஸ்பி ருஹான் ஓலுகல தலைமையிலான குழு தான் இவங்களை கைது செய்யறதுக்குன்னு சொல்லி மலேசியாவுக்கு போயிருந்தது, வெளிநாட்டுக்கு போயிருந்தது. இதில் வந்து கஞ்சிப்பான இம்ரானை கைது செய்ய முடியல. அவருடைய உதவியாளர்கள் சொல்லப்படுற 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இரவைக்கு இலங்கைக்கு கூட்டி வரப்பட இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு விசாரணைகளுக்கு ஒப்படைக்கப்படலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. என்ன வழக்கம் போல தடுப்பு காவல் உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படும். அப்படி இருந்தா எங்கேயோ ஒரு இடத்துல அடைக்கப்பட இருக்கிறாங்க. அடைக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ச்சியா அப்படியே கூடிக்கொண்டே இருக்கு. இன்னைக்கு இன்னும் ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு சிங்கள ஊடக செய்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னா 50 அரசியல்வாதிகள் சிறைச்சாலைகளுக்குள்ள இருக்கிறாங்களா. இப்போ தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மஹிந்தானந்த அல்கமி இருக்கிறார், சந்திம விஜயசரி இருக்கிறார். இந்த மாதிரியான முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள். இன்னும் ஒரு பக்கம் விசாரணை எதிர்நோக்கி விளக்கமறியல் கைதிகளாக இருக்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் அகிலவிராஜ் காரியவசம், சுகீஸ்வர பண்டாரன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இந்த மாதிரியான 30 பேர் வந்து சிறைச்சாலைகளுக்குள்ள அரசியல்வாதிகள் மட்டுமே 30 பேர் வரைக்கும் இப்போ தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் வெளியாகி இருந்தது. ஏற்கனவே ஒரு பக்கம் சிறைச்சாலைகளுக்குள்ள இருக்கிற அரசியல்வாதிகளோட பாதுகாப்பு, அகிலவிராஜுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணும் என்ற மாதிரி ஐக்கிய தேசிய கட்சி வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. ஆனால் அவர் மட்டும் கிடையாது, அவரோட சேர்த்து ஒட்டுமொத்தமாக 30 அரசியல்வாதிகள் வரைக்கும் சிறைக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் வெளிவந்திருக்கு. இன்னும் 50 கைதிகள் வந்து அரசியல்வாதிகள் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட இருக்கிறாங்கன்ற மாதிரி இன்னும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. 50 அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட இருக்கிறாங்களா, அரசியல்வாதிகளோட சம்பந்தப்பட்டவர்களும் சேர்த்து. இது நடக்குமா இருந்தால் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வந்து உண்மையாக பொய்யான்றது தெரியாது. இது வந்து ஒரு சில ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஆனாலும் கூட உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இந்த மாதிரி நடக்க இருக்கு என்ற மாதிரி சொல்லப்படுது. 50 அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட இருக்கிறாங்க என்ற ஒரு விஷயம். அவங்களும் கைது செய்யப்பட்டால் சிறையில் தான் அடைக்கப்பட வேண்டியிருக்கும் விசாரணைகள்னு சொல்லி. சிறைக்குள்ள வந்து இன்னும் நெருக்கடி கூடும். இன்னும் ஒரு பக்கம் அரசியல்வாதிகளுக்கு இதை சொல்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இது வந்து கிடைக்க முடியும். சிறைக்குள்ள நெருக்கடி இன்னும் கூடிக்கொண்டிருக்கு, இந்த மாதிரி கைது செய்யாதீங்கன்னு சொல்லியும் சில நேரங்களில் சொல்ல முடியும். என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் ராஜபக்சக்களினுடைய தீவிரமான ஆதரவாளர் மஹிந்த சமரசிங்க வந்து இந்த அரசாங்கத்தோட சேர்ந்து செயற்படுறதுக்கு தயார் என்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அரசாங்கத்துக்கு தேவையான ஆலோசனையை கொடுக்கறதுக்கும் அவர் தயாராம். அமெரிக்காவினுடைய தூதுவராக இருந்தவர். ராஜபக்சக்களை காப்பாற்றுறதுல முக்கியமான ஒரு பங்கு அவருக்கு இருக்கு. மனித உரிமை ஆணைக்குழு கூட்டங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் கலந்து கொண்டு மஹிந்த சமரசிங்க என்ற பேரை வந்து அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானதுக்கு பிறகு அவருக்கு அமெரிக்காவினுடைய தூதுவர் என்ற பதவி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனன்னு சொல்லி அவருடைய அரசியல் மாறி மாறி இருந்தது. இப்போ என்பிபி தேசிய மக்கள் சக்தியோட சேர்ந்து செயற்படுறதுக்கு தயார் என்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இந்த அரசாங்கத்தை அவர் விமர்சிக்காம தவிர்த்து கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அரசியல் சம்பந்தமாக கேள்வி கேட்ட நேரத்தில் அரசியல்ல இருந்து நான் விலகி இருக்கிறேன், இதனால அரசியல் சம்பந்தமா நாட்டு நடப்பு சம்பந்தமா நான் எதையும் சொல்ல முடியாது, ஆனால் அரசாங்கத்தோட சேர்ந்து செயற்படுறதுக்கு நான் தயார் என்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இவர் மேல சில முக்கியமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. குறிப்பாக ட்ரிங்கோ 5 சொல்லப்படுற அந்த 5 இளைஞர்களுக்கு நடந்த கொடூரமான சம்பவம், அதில் வந்து அதை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார். அதில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு இளைஞனுடைய அப்பாவை தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்தார். மறைமுகமான விதத்தில் வந்து லஞ்சம் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்தார். லஞ்சம்னு சொன்னால் உங்களுக்கு கொழும்புல வீடு தரலாம், வசதிகளை ஏற்படுத்தி தரலாம், நீங்கள் சத்தம் போடாமல் இருங்கன்னு சொல்லி ஒரு விதத்தில் வந்து விசாரணைகளை
மழுங்கடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாருன்னு சொல்லியும் மஹிந்த சமரசிங்க மேலே ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அப்படியான ஒரு நபர் தான் அவர் இப்போ அரசாங்கத்தோடு சேர்ந்து செயற்படுறதுக்கான ஆசையை விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறார். அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்ளுமா, அவரை சேர்த்து கொள்ளுமான்றதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.